அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். தொடர்ந்து நான் எப்படி அந்த நெற்றி பொட்டு நடுவுல அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு தியானத்த அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதுன்றத பத்தி, அந்த ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்னது 11 டைம்ஸ் நீங்க வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்றது சொல்லியிருந்தேன் மெயினா. அதுக்கப்புறம் நெறைய வீடியோ போட்டிருந்தாலும், அந்த 11க்கு ஏன் நம்மளுடைய ஐதீகமா கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஜோதிடத்துலேயும் இதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளுடைய சித்தர்களும் கடவுள்களும். அதில் வந்து 11ஆம் பாவகம் ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜோதிடத்தில் நம்பர்ஸை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் இது எப்படி இருக்கும் ராசி கட்டத்தில் இத்தனாவது இடத்துல இந்த சந்திரனோ இதுவோ 1ஆம் பாவத்தில் இருந்தால் எப்படி 2ஆம் பாவத்தில் இருந்தது அப்படி தான் சொல்கிறது. அந்த மாதிரி 11க்கு ஏன் அந்த சக்தி இருக்குதுன்றத ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த 11ஆம் பாவகம் அப்படின்றதில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு சூரியனோடு நிறுத்திட்டேன். 1/1 அதாவது உங்களுக்கு 11ஆம் பாவகம் 11 நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஆனால் 1/11 2/11 3/11 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலான்றதுனால 1/11 மட்டும் போட்டுட்டு நிறுத்திட்டேன். அந்த 1/11ன்றது என்னென்னா அந்த 1ன்றது சூரியன். அந்த சூரியனுடைய காரகத்துவங்களை வச்சு அதை எப்படி நெத்தி போட்டுக்கு நடுவில் அந்த 1ஐயும் 11ஐயும் ஜாயின் பண்ணுறதுன்றதுன்னு அந்த சூரியனுக்கானது அது 1 மட்டும் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொல்லலை 2 3லாம் சொல்லலை இன்னும். அதுக்கப்புறம் அந்த 18ன்ற நம்பருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்றதுக்காக தான் அந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி அந்த 18ன்ற நம்பர் சொன்னது. இப்போ அந்த மாதிரி விஷயத்துலேயே வந்து கொஞ்சம் அதை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா ஏற்கனவே அந்த 11 நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செய்திருந்தீங்கன்னாவோ இன்னும் கூட ஒரு 2 3 விஷயம் அந்த மாதிரி நெத்தி போட்டு நடுவில் வச்சு சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு சின்ன மகத்துவம் தெரிஞ்சிருக்கும். சின்னதாக அதில் யாரோ ஒரு வியூவர் சொன்னீங்க, அது ரொம்ப ஹாப்பி ஃபீலாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ முறை தியானங்க எவ்வளோ கற்றுன்ருக்கேன். ஆனால் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சொன்னதை செய்தேன். நான் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்கன்னு கூட நான் சொல்லலை அத்தை. ஏன்னா பிரம்ம முகூர்த்தன்ற ஒரு காரணம்னாலேயே நீங்கள் அதை விட்டுடுவீங்கிறதுனால தான். அதனால தான் நிறைய விஷயங்கள் நான் காலையில் எழுந்து நீங்கள் குளிக்க கூட குளிக்காதீங்க. இந்த கேலக்கி சித்தரை பற்றி சொல்லும்போதெல்லாம் கூட வந்து நீங்கள் காலையில் குளிக்கலைன்னா பரவாயில்ல, அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா நிறைய வீடியோலாம் போட்டு அப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு பண்ணுங்கன்னு. இது ஈர்க்கிற பிரபஞ்சத்தை ஈர்க்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுக்கு சனாதன தர்மம் படி நம்ம பூஜை ரூம் போனோம்னா குளிச்சுட்டு போகணும், குளிச்சுட்டு சமையல் செய்யணும், அதெல்லாம் தனி கான்செப்ட்டு. இந்த வெறும் நம்பர்ஸை பண்ணி பண்ணுறத மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் குளிக்கணுன்றது இல்லை, தீட்டுன்றது இல்லை, இதெல்லாம் இல்லை. அதனால தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து எழுந்த உடனே குளிக்கணும்னு நினச்சிங்களா, பிரம்ம முகூர்த்தம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது பண்ணாதே போயிடுவீங்க. அதனால் நான் எப்போவுமே பிரம்ம முகூர்த்தம்லாம் நான் சொல்ல மாட்டேங்கிறேனே, அப்போ நான் ரொம்ப ஐதீகமான விஷயம் சொல்லலையோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. முதல்ல அது விஷயம் எப்படி இருக்குதுன்னே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டீங்களே, அதனால் நான் சொல்கிறது இல்லை அதை. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அது செய்ய ஆரம்பித்து யாராவது கமெண்ட்டில் வந்து அது ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் சொன்னீங்களேன்னா அதுக்கப்புறம் நான் போயிட்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு எடுத்துன்னு போகலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு வியூவர் போட்டிருந்தாங்க, நான் இது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சொன்னதை செய்து பார்த்தேன், அந்த 11 அதான் பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு நம்ம நெற்றி போட்டுக்கு நடுவில் நினைக்கணும். ஆனால் மனசில் கூட நினைக்கக்கூடாது, கையில் கூட எண்ணக்கூடாது, வாய் விட்டு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த 11 டைம்ஸுன்றதை 1 2 3 நெத்தி போட்டுக்கு நடுவில் தான் அதை எண்ணணும். ஒரு காட்சி மாதிரி 1 2 3ன்னு சொல்லிவிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி 1ன்னு நினைக்கணும். நெத்தி போட்டுக்கு நடுவில் தான் நினைக்கணும், மனசில் நினைக்கக்கூடாது. அதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 10 20 நாளைக்கு முன்னாடியோ. அந்த விஷயத்தை வந்து கொஞ்சமாக நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா யாராவது கொஞ்சமாவது அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களெல்லாம் உங்களுக்கு உடம்புக்குள்ளே ஒரு சில உணர்வுகள் ஏற்படுத்தத்தை நீங்கள் யாரா பார்ப்பீங்க, யாரா கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நானே சொல்லிட்டேனா கற்பனையாக வந்து உங்களுக்கு நான் சொன்னதுனால சிலது காக்கா கற்றுனாலும் எது குருவி கற்றுனாலும் அது உண்மையாகவும் தோணும். நம்ம சொல்லாமையே விட்டுட்டோமானா உண்மையிலே நீங்கள் அந்த 11 முறை நாங்கள் அது சொன்ன அந்த விஷயத்தை கட்டி நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுவீங்களான்னு சொல்லிட்டு 11 டைமில் பண்ணி சொல்லிட்டேன் நான். பிரம்ம முகூர்த்தத்துக்கெல்லாம் சொல்லலை நான். அலாரம் வச்சுக்கிட்டு 11ன்ற டைமில் பண்ணுங்கள். ஏன்னா 11 பற்றி தான் நம்ம 11 டைம்ஸ் தான் நெத்தி போட்டுக்கு நடுவில் நினைக்க போகிறோம். அதை 11 யூஸ் பண்ணிவிட்டுங்க, முடிஞ்சால் ராத்திரி 11 யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் அதை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் இன்னும் அற்புதமாக இருக்கும். அது உண்மையிலே பிரபஞ்ச கனெக்ஷன் நம்மளுக்கு மூளையில் அந்த 4 6 பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 3லேருந்தே இருக்குது. அந்த சமயத்தில் பண்ணால் அற்புதமாக இருக்கும். அது கொஞ்ச நாளில் எப்படியும் அந்த 11 அப்போ செஞ்சுட்டு கொஞ்சம் உணர்வுகளை ஏதாவது போடுவீங்கன்னு பார்த்தேன். ஒருத்தர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. நான் பிரம்ம முகூர்த்தத்தில் அதை செஞ்சு பார்த்தேன். அப்போது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல் எனக்கு இருந்ததுன்னு ஒருத்தர் போட்டிருந்தீங்க நீங்கள். இப்போது நீங்கள் 11 டைம்ஸ்க்கே அந்த ஃபீல் இருக்குதுன்னா
108 வரைக்கும் உங்கள சொன்னால் எப்படி இருக்கும்? அது ஏற்கனவே எனக்கு தெரியும். 108 1008 தான் முதல்ல சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா நீங்க பண்ணவே போறதில்ல அத நான் சொன்னா. அதனால தான் 11, 11 முதல்ல ஈஸியா இருக்குதுன்னு பண்ணிடுவீங்கன்றதுக்கு தான் சொன்னது. அதில எப்பவுமே நம்மளுக்கு கேலண்டர்ல ஏகாதசின்னு போட்டிருக்கும். சர்வ ஏகாதசின்னு போட்டிருக்கும். சில சமயத்தில முன்னாடி நாள், பின்னாடி நாள் 2 முறையுமே அந்த பெருமாள் படம் அந்த நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன் பாருங்க. அந்த மாரி 2 நாள் போட்டு வச்சிருக்கும். அதில் எப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் ஏகாதசி கிராஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் கேலண்டரில் சர்வ ஏகாதசின்னு போட்டிருக்கும். நம்ம வைகுண்ட ஏகாதசி வருது பார்த்தீங்களா, பரமபாத வாசல் திறக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நாளே கூட உங்களுக்கு நிறைய மாதிரி ஏகாதசின்னு போட்டிருக்கோம். முன்னாடி நாள் சாயந்தரமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் எப்போ காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏகாதசி கிராஸ் ஆகுதோ அப்போ தான் பரமபத வாசல் திறப்பாங்க. அன்றைக்கி தான் சர்வ ஏகாதசி போட்டிருப்பாங்க. மாதம் மாதம் சிவராத்திரி வர மாதிரி மாதம் மாதம் வர்ற சர்வ ஏகாதசி காலையில் பிரம்ம முகூர்த்தம் இருக்கிற சமயத்தில் ஏகாதசி கிராஸ் ஆகிற சமயம் அன்றைக்கி இருந்ததுன்னா அதை தான் சர்வ ஏகாதசி போடுவாங்க. இந்த வர இதில் வர சர்வ ஏகாதசி உங்களுக்கு மத்தியானம் ஒரு 11:30 மணி வரைக்குமோ என்னவோ தான் இருக்குது. ஆனால் அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்குது அது. அதனால தான் நான் டேட்டையே போடல. கேலண்டர் எப்பவுமே போடுவேன் இல்லைங்களா தம்ப்நெயில்லையே. இது ஒவ்வொரு மாதமே வருது பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசிக்கு கூட நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் காலையில் ஏகாதசிக்கு தான் பார்த்துங்க. தேய்பிறை ஏகாதசிக்கு கூட நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் வளர்பிறை ஏகாதசிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நான் சொல்கிறது அந்த 11 சொன்னோம் பார்த்தீங்களா, பிரபஞ்சத்துக்கு நன்றி 11 சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான். ஆனால் இது நம்ம இதுக்காக இருக்க போகிறோம். விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்கள் முடிஞ்சால் நான் சொன்ன விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுந்துக்க முடியும், 3:30 அப்படியே எழுந்துக்க முடியும்னாலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 108 முறை சொல்லலாம். குயிக்காக முடிஞ்சிடும். நீங்கள் கைவிட்டு எண்றீங்க, ருத்ராட்சத்தில் எண்றீங்கன்றது தான் ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் இந்த 108 எப்படி சொல்ல போகிறீங்கன்னா, நீங்கள் பெருமாள் போற்றிக்கிட்டு எதுவுமே சொல்ல போகிறதில்ல. இந்த தம்ப்நெயிலில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கேலண்டரில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது பெருமாளோட முகம். அது மட்டும்தான் நீங்கள் நெத்தி போட்டுக்கு நடுவில் ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. நல்லா பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா பெருமாளோட முகம் எப்படி இருக்குது. இந்த மாதிரி நல்லா இல்லைன்னா நீங்கள் இமேஜஸில் கூட போயிட்டு உங்கள் செல்ஃபோனில் பெருமாள் போடுங்க. பெருமாள்னு போட்டால் நீங்கள் ஃபுல் பெருமாள் படம் இருக்கணும்னு கூட பார்க்காதீங்க. அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் இந்த பெருமாள் முகம் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நினச்சா கூட போதும். அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் வைக்க வேண்டியது அது ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும். அப்படியே நெத்தி பொட்டுக்கு நடுவில் இந்த உருவம் அப்படியே இருக்கட்டும். இதில் இங்கே நல்லா பாருங்கள், இது எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கார் பாருங்கள். இதே காட்சி தான் உங்கள் மைண்டுக்குள்ளே, அதாவது நீங்கள் கற்பனையாக நினைக்கணும், கண்ணை திறந்து பார்க்கறதில்ல. இதை முதல்ல இந்த இதுவை நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் அந்த பெருமாளுடைய முகம் கண்ணை திறந்துக்கிட்டு அந்த நாமம் போட்டுக்கிட்டு சிரித்த மாதிரி இருக்கிற முகமாக நல்லா பார்த்துக்கிட்டு நீங்கள் நெட்டில் கூட போயிட்டு இமேஜஸில் பார்த்துக்கலாம். இல்லை என்னுடைய தம்ப்நெயில்லேருந்தே கொஞ்சம் நல்லா கிட்ட அந்த இடம் வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா கிட்ட நல்லா பார்க்கலாம். நல்லா மனசில் நிறுத்திக்கிட்டு அது நெத்தி பொட்டுக்குள்ளே அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அது மாறவே கூடாது, அப்படியே இருக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு இருக்கணும். அப்படியே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:30லேருந்து 6க்குள்ளே அதுக்குள்ளேயே நீங்கள் 108 சொல்ல முடிச்சுட்டு அப்போவே விஷ்ணு சகஸ்ரநாமம் தொடங்கிட்டீங்கனாலும் ஓகே. இல்லை அதுக்கு முன்னாடியே விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த 108 முறை அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் நீங்கள் கடக்கிற விஷயம் மட்டும் 4:30லேருந்து 6க்குள்ளே நடக்கணும். அது நீங்கள் குளிச்சுட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இது விஷ்ணுக்காக பண்ணுறோம். இப்போ மற்ற 11 நம்ம வெறும் பிரபஞ்ச ஈர்ப்பு இதில் பண்ணுறோம். அதெல்லாம் குளிக்கணும்னு சொல்ல நான். ஆனால் இது விஷ்ணுவை நோக்கி ஏகாதசி அன்னைக்கு வெறும் நம்பரில் சொல்ல போதில்லை. அதில் நம்ம வெறும் பிரபஞ்சத்துக்கு நன்றி தான் சொல்லணும். இதில் நம்ம விஷ்ணுவை இது பண்ண போகிறோம், வரவழைக்கணும். நம்ம அன்னைக்கு ஏகாதசியில் விஷ்ணுவை நினைக்க போகிறோம். அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் அவருடைய அந்த பெருமாளுடைய அந்த முகத்தை ஸ்டாண்டர்டாக அப்படியே நிற்கணும். நல்லா பார்த்துக்கணும், முதலே நிற்கணும். 1 2 3 மட்டும் உங்களுக்கு காட்சியாக கடக்கணும். 1 2 3 மட்டும் காட்சியாக கடந்துக்கிட்டே போகணும். ஆனால் அந்த பெருமாளுடைய நாமம் ஏதாவது நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் பெருமாள் காட்சி கட்டாயம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அந்த 1 2 3யும் அது கூடவே நீங்கள் ஒரு சின்ன காட்சி மாதிரி போகணும். ஏன்னா மனசில் எண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன், கையில் எண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன், வாய் விட்டு எண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன். அதனால் அதுலேயே 1 2 3 போகணும். அந்த 1 2 3 கூடவே நீங்கள் பெருமாளை பெருமாள்னே நினச்சிக்கலாம். இல்லைன்னா ஸ்ரீரங்க பெருமாள் நினைக்கலாம், இல்லைனா பெருமாள் நினைக்கலாம், இல்லை திருப்பதி பெருமாள் நினைக்கலாம், இல்லை வெறும் பெருமாள் நினைக்கலாம், இல்லைனா வெறும் ஸ்ரீனிவாசன் நினைக்கலாம். அந்த மாதிரி பெயர் உங்களுக்கு எது ரொம்ப, ஏன்னா உங்களுக்கு பரிச்சயமான பெருமாள் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அதனால் அந்த இது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் திருப்பதி பெருமாள் தான் இருக்கும். இப்போ திருப்பதி பெருமாள்னால் நீங்கள் வெறும் பெருமாள் அப்படின்னு நினச்சா போதும், பெருமாள் போற்றின்னு நினச்சா போதும், பெருமாளை போற்றின்னு நினச்சா போதும்.
அதனால் வேண்டி இதுக்கு வந்து ஓம் ஸ்ரீ எல்லாம் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஓம் பெருமாளை போற்றி ஸ்ரீ பெருமாளை போற்றிலான்னா அவ்வளோ வராது. அதனால் நீங்கள் வந்து அந்த பெருமாள் முகத்தை நினைக்கிறீங்க. அந்த பெருமாள் கூட நீங்கள் நினைக்க சொல்கிறதுக்கு நான் காரணம் என்னன்னா, அந்த 1, 2, 3 கடத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெருமாள் போற்றின்னு சொல்லிட்டு 1ன்னு நெத்தி போட்டுக்கு நடுவில் நினைக்க முடியும். பெருமாள் போற்றின்னு சொல்லிட்டு 2ன்னு நினைக்க முடியும். அதுக்காக தான் அதை நான் சொல்கிறேனே தவிர, நீங்கள் அந்த பெருமாள் மேலேயே கூட 1, 2, 3 கடத்தலாம். ஆனால் 1, 2, 3 மட்டும் கடத்த சொன்னால் என்ன ஆகும்னா, நீங்கள் 1, 2, 3 கவுண்ட் பண்ணுவீங்க. வெறும் 1, 2, 3 தான் கவுண்ட் பண்ணுவீங்க. பெருமாள் படம் அப்படியே நெத்தி பொட்டுக்கு நடுவில் அப்படியே நீங்கள் கண் முன்னாடி இருக்கிற மாதிரி நினச்சி கண்ணை மூடினாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 1, 2, 3 தான் உங்களை அறியாமல் மனசில் சொல்கிற மாதிரி நிலைமைக்கு போயிடுவீங்க. நீங்கள் மனசில் 1, 2, 3 சொல்கிற நிலைமைக்கு போயிடுவீங்க நீங்கள். அதனால தான் பெருமாளுன்னு நினச்சி 1, பெருமாளுன்னு நினச்சி 2, பெருமாளுன்னு நினச்சி பெருமாள் போற்றி 1, பெருமாள் போற்றி 2, பெருமாள் போற்றி 3ன்னா அப்போ அந்த முகத்து கூட அந்த பெருமாள் 1, 2, 3ன்றதை உங்களால் நெத்தி பொட்டுக்கு நடுவில் ஈஸியாக கடத்திட முடியும். ஒரு காட்சியாகவே இப்போ உங்கள் நெத்தி பொட்டுக்கு நடுவில் கடத்திட முடியும் ஈஸியாக. அதை மாதிரி அப்படியே அந்த பின்னாடி அந்த முக உருவமும் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் 108 வரைக்கும் கடந்துட்டு பாருங்களேன். ஒருவேளை நான் சொல்கிறது கொஞ்சம் கூட தவறக்கூடாது. சுற்றி எதனா சத்தம் வருதா இது பண்ணுதா, ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டு வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமாக உட்காந்துட்டு தண்ணி ஒரு ஒரு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி விளக்கு மட்டும் இருக்கட்டும் முன்னாடி. உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த துணி பாய் இந்த மாதிரி என்ன போட்டு உட்காருது, தர்பை பாய் இருந்தால் அது மேலே போட்டு உட்காருங்க. இல்லைன்னா வாஷ் பண்ண துணி போட்டுட்டு அது மேலே சம்மணம் மட்டும் உட்காருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும். நான் சொன்னது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்களன்னா மனசில் பெருமாள்னு நினைக்கக்கூடாது. மனசில் பெருமாள் நெத்தி போட்டுக்கு நடுவில் தான் நினைக்கணும். அது என்னதுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது வந்து அதாவது நான் என்ன சொல்கிற வரேன்னு புரியுதான்னு பாருங்கள் முதல்ல. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் அந்த கவுண்ட் பண்ணுற விஷயம் நடந்துடணும். 108 முறை 108 லைனாக போயிடணும். அப்படிக்காண்டி தப்பாக பண்ணிகிட்ருக்குமோ, நடுவில் ஒரு வேளை எதனா தவறிச்சோ, 2 முறை 105 சொல்லட்டுமோ, அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. அது சொல்லியிருந்தா கூட பரவாயில்லன்னு நினச்சிக்கோங்க. 108 தாண்டி 110 சொல்லிட்டோம். நம்ம 110 முறை நம்ம பெருமாள் சொல்லிட்டோம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் 108 முறை சொல்கிறீங்க, நடுவில் ஒரு முறை விட்டு போயிடுச்சோன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு வேளை அதிகமாக சொல்லட்டுமோன்னு நினைக்காதீங்க. 108 நீங்கள் சொல்லிகிட்டே போகிறீங்க, அதில் நம்பிக்கையாக இருங்க. அது விட்டு போச்சான்றதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. கூட்டி சொல்லட்டுமோன்றதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் அந்த பெருமாளை நெத்தி போட்டுக்கு நடுவில் அந்த முகத்தை நினைக்கணும். பெருமாள் போற்றின்றது 1, 2, 3ன்னு நெத்தி போட்டுக்கு நடுவுலையே காட்சிப்படுத்தி கடத்திக்கிட்டு போகணும். அந்த முகம் அப்படியே இருக்கணும். நீங்கள் அதை பண்ணி முடிச்சிட்டிங்க, நான் சொன்னது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெத்தி பொட்டுக்கு நடுவில் மறுத்து போன மாதிரி ஒரு நமக்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்துக்கும் போது ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து எழுந்தோம்னா கை காலெல்லாம் ஜில்லுன்னு ஒரு மாதிரி ஆகும் பார்த்தீங்களா. ஒரு மறுத்து போகிற ஸ்டேஜ் வேறு, மறுத்து போகிற ஸ்டேஜும் நடக்கலாம். இல்லைன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எழுந்துக்கிட்டோம்னா மறுத்து போவோம். கொஞ்சம் மறுத்து போன பின்னாடி கொஞ்சம் நேரம் பார்த்து ஜில்லுன்னு சுருன்னு குத்துற மாதிரி ஒரு மாதிரி ஜிலுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஸ்டேஜு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்களான்னா நீங்கள் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வெறும் மறுத்து போகிற மாதிரி மட்டும் இருக்குதுன்னா ஒரு 50% நீங்கள் நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஒரு 50% நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னு மறுத்து போகிற மாதிரி மட்டும் இருந்துதானா ஓகே. இல்லை நான் சொல்கிற மாதிரி அந்த கால் உட்காந்து ஒரு இடத்துல ரொம்ப நேரம் எழுந்துக்கும் போது அந்த மறுத்து போன ஸ்டேஜ் தாண்டி ஜில்லுன்னு ஒரு மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு ஃபீல் வந்துதானா நெத்தி பொட்டுக்கு நடுவில், அதாவது நான் சொல்லி முடித்த பின்னாடி அந்த 108 சொல்லி முடிச்சு வந்துதானா நீங்கள் ஓவராகவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, நான் சொன்னதை பக்காவாக செஞ்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதலை என்னென்ன வேண்டுதல்குதலோ அது மொத்தமே ஒன் டைமே கேளுங்க. அந்த கேட்கும்போது கூட நெத்தி பொட்டுக்கு நடுவில் அந்த பெருமாளை நினச்சிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே அந்த விருப்பங்கள் வேண்டுதல்கள்லாம் கேளுங்க. இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ, அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ, காலையிலையோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தையே ஆரம்பித்து கூட இதை முடிச்சிடுறீங்க. ஒரு 5:30 மணிக்கு 5:45 மணிக்கு நான் சொல்கிறத முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி செல்லுலேயே தேடினாலும் வரும், வீட்லேயே புக்கு இருந்தாலும் சரி, அதை சொல்லி அதையும் முடிச்சிடுங்க. ஏன்னா அந்த ஏகாதசி காலையில் 11 வரைக்கும் இருக்குதுன்றதுனால நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கூட முடிச்சிடுங்க. மெயினாக நான் சொன்ன விஷயம் பண்ணிவிட்டு நெத்தி பொட்டுக்கு நடுவில் மறுத்து போன மாதிரி இருக்குதா இல்லை ஜில்லுன்னு ஆச்சான்னு மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லணும் எனக்கு. அதுதான் உண்மையிலே நீங்கள் பிரபஞ்சத்துக்கூடையும் அந்த பெருமாள் கூடவும் உங்கள் பிரபஞ்சன்றது நம்ம அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் மூளைக்கு நடுவில் பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அங்கே தான் தொடர்பு கொள்ளும். அதை நல்லாவே நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம்.
அதுதான் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். இது கூட நிறைய பர்சனல் விஷயங்களை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அதெல்லாம் சொன்னால் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சில பேர் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து நான் வந்து ஏதோ டவுட்டு கேட்காத போயிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ணாத போயிட்டேன். அப்பயே மீட் பண்ணியிருந்தா என் கர்ம வினைகள்லாம் கழிஞ்சிருக்கும். இப்போ எங்கள் பசங்களும் என் பொண்ணுங்களும் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த திஷ்டி, பொறாமை, சுழ ஆத்மா நீங்கள் சொல்கிற எல்லா கதையும் இருக்குது. காலம் கடந்து போயிடுச்சு. 10 வருஷம் முன்னாடி உங்களை நான் பார்க்காத போயிட்டேன் அப்படின்னு யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் என்னதான் இப்போவே சொன்னால் கூட, நான் இப்போ 6 வருஷமாக சேனல் வச்சுருந்தா கூட, ஒரு லாஸ்ட் 3-4 வருஷமாகவே டீப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்குது, பிரபஞ்சத்தை எப்படி புரிஞ்சுக்குது, பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எப்படி பேசுது, நம்ம இந்த 369 இந்த நம்பர்ஸுங்க இந்த மாதிரி விஷயத்தை வச்சு எப்படி கொஞ்சம், சித்தர்களை வச்சு கொஞ்சம் எப்படி, நம்ம சாமிங்களை வச்சு கொஞ்சம் எப்படி, நம்மளுடைய ஐதீகமான நம்மளுடைய நிவேதனங்கள் பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்குதுன்றதுக்கு நம்ம வீட்டினுடைய விஷயங்களை கவனிக்கணும்னு 3 வருஷமாக சொல்கிறேன் நான். ஆனால் அதெல்லாம் சொன்னாவே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த பூஜை முறையை மட்டும் சொன்னியா நீ ஓடி போயிடு. அந்த பூஜை முறைகள் வந்து என்னை வந்து இத்தனை இத்தனை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லு, நான் செய்துடுறேன். செஞ்ச உடனே எனக்கு அதை நான் கேட்டது கட்சிடணும். அது மாதிரி நான் 2 செஞ்சு பார்ப்பேன் நீ சொல்கிறதுல. அதை செஞ்சு பார்த்த உடனே எனக்கு நடந்தால் தான் நீ சொல்கிறது கரெக்டுன்னு நம்புவேன். இல்லைனா நீ ஒரு இந்த ஜோதிடர்னு நம்புவேன். இல்லைனா நீ வந்து வேஸ்ட்டு சும்மா யூடியூப்பில் போய் சொல்கிறேன்னு நினைப்பேன். அந்த அளவில் தான் இருக்கிறீங்க எல்லாருமே. ஆனால் அது அந்த சொன்னவங்க, அந்த கமெண்ட் பண்ணவங்க ஏதோ ஒரு உண்மைத்தன்மை நான் சொல்கிற விஷயத்துல சுற்றி கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அநேகமாக அவங்க. நான் சொல்கிற விஷயங்களுக்கும் இந்த கர்ம தொடர்பும் நம்ம வாழ்க்கையினுடைய விதி பயன்களையும் நமக்கே காட்டி கொடுக்குற விஷயம் ஒன்று நடக்குதுன்னு புரிஞ்சவங்க தான் எனக்கு அந்த கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. 10 வருஷம் முன்னாடியே நான் உங்ககிட்ட வராது போயிட்டேன் அப்படின்னு. இது அடுத்த இதில் போடுறேன், அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். வாழ்க்கையில் நமக்கு யார் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ, யாரை நம்ம விட்டு பிரிய முடியாதோ, யார் நம்மளுக்கு ரொம்ப வேணுமோ, எந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப மனுஷன் மட்டும் இல்லை, எந்த விஷயம் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதில் தான் கர்மாவே கலந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பார் கடவுள். அதுக்குள்ளே தான் கர்மாவையே நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணியிருப்பார். அதை பற்றி சில எக்ஸாம்பிளோட அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் பண்ண வேண்டியது மட்டும் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுன்னு நான் சொன்னதை மட்டும் இப்போதைக்கு பண்ணுங்கள். என்ன விஷயம்லாம் இதெல்லாம் பண்ணும்போது நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமாகிடும், புரிய வரும். உங்களை சுற்றி எவ்வளோ அநியாயங்க நடக்குது. எத்தனை பேருக்கு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவங்க தான் உங்களுடைய உலகமே நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க உங்கள் மேலே அதுக்காக நீங்கள் உங்களை உலகமே நினைக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க நினைக்கக்கூடாது. அதில் கண்டிப்பாக அந்த பாலை தண்ணியை பிரிக்குது அந்த பறவை, அந்த மாதிரி தெரியணும் உங்களுக்கு. இதில் யார் நல்லவங்க கெட்டவங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே, அது உறவு தான்ன்றது இல்லை. நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்கள் பிஸ்னஸ் வாழ்க்கையில் நீங்கள் மீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் கூட யார் மொள்ள மாதிரித்தனம் பண்ணுறாங்க, அந்த மொள்ள மாதிரித்தனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு காட்டிக்கக்கூடாது. உங்களுக்கு சூட்சுமம் புரிய 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 நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒருத்தவங்கக்கிட்ட வேலை பண்ணுறாங்க, தில்லுமுள்ளு வேலை பண்ணுறாங்கன்னா, பண்ணுற அன்றைக்கே அவங்கக்கிட்ட நீ தில்லுமுள்ளு பண்ணிட்டேன்னு நம்ம காட்டிக்கக்கூடாது. இன்னும் என்னென்ன தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுற போறியோ பண்ணு, ஆனால் நான் உஷாராக இருக்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு காட்டிக்கக்கூடாது. இதை நீங்கள் டெய்லியே பண்ணணும். இதில் சில சமயம் நீங்கள் ரொம்ப நெருங்கிய உறவுக்கே பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப நெருங்கிய உறவுக்கே பண்ண வேண்டியும். அதுதான் அடிச்சுக்கிட்டது அவர் கீதா உபதேசத்தில் கிருஷ்ணர் அடிச்சுக்கிட்டு, இவங்கெல்லாம் எங்கள் பெரியப்பாவாக இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் எனக்கு அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்களேன்னு அர்ஜுனன் சொல்லும்போது அவர் அந்த நிமிஷம் கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே அவருக்கு புரிய வைக்கணுன்றதுனால அவர் சொல்லிட்டாரு. இருந்தால் கூட அதெல்லாம் இதெல்லாம் இப்போ பண்ணாதான் பின்னாடி வரவங்க ஃப்யூச்சரில் தப்பு பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய உறவாக இருந்தால் கூட சில தண்டனைகளை சில பேர் அனுபவிச்சா தான் பின்னாடி ஃப்யூச்சரில் உலகம் வந்து இதெல்லாம் தப்புன்னு போனரோன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டாருன்னு சொல்லிடலாம். கிருஷ்ணர் ஒன்றும் போனா நீ எவ்வளோ உறவு க்ளோஸாக இருந்தாலும் சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். இதில் நான் சொல்கிற இந்த தியான முறைகள், இந்த பழக்க வழக்கங்களை செய்ய செய்ய என்ன ஆகும்னா, உன்னை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே உனக்கு காட்டி கொடுக்கும். ஆனால் அந்த நெகட்டிவை காட்டி கொடுத்தாலும் நீ அதிர்ச்சி ஆகாமல் இருப்ப. அதே மாதிரி அதை ஹேண்டில் பண்ண உனக்கு தெரியும். அதே சமயம் நீ என்ன பண்ணுவ, நான் சொல்கிற ஈர்ப்பு தியானம்லாம் பண்ணல, நான் சொல்கிற பூஜை முறைகள்லாம் நீ பண்ணலன்னா என்ன பண்ணுவேன்னா, நீ உனக்கு யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சால் உடனே அடிப்ப. யார் கெட்டவங்க தெரிஞ்சால் அவங்க எதிர்க்கவே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டனே அப்படின்வேன். மறுநாள் அவன் அதை விட பயங்கரமாக அடிப்பான் உன்னை. ஆனால் நான் என்னுடைய இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு மெத்தடாக இருக்கட்டும், இல்லை இந்த கர்ம தொடர்பான சந்திர கர்மா, சூரிய கர்மா, அதுக்கு யார் யார் ஆப்போசிட்டு நட்சத்திரங்க அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு வந்தீங்களான்னா, நீங்களே ஒரு ஜோதிடரா, நீங்களே ஒரு ஞானியா, நீங்களே ஒரு சித்தரா, உங்கள் வீட்டுக்கு மட்டும் ஏற்ற மாதிரி
கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, உங்கள் வீட்டுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு ரோபோ பண்ணிங்கன்னா எப்படி? அந்த மாதிரி நீங்கள் உங்களை பண்ணிக்க முடியும்ன்றதுக்கு தான் இதை நான் பண்ணுறேன். தயவு செஞ்சு அந்த நெத்தி பொட்டு நடுவில் அந்த மறுத்து போகிறது, அந்த ஜில்ஜிலு விஷயம் நடக்குதான்றதுக்கு நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா நடக்கும். அது எனக்கு தயவு செஞ்சு என்ன ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு 2-3 நாளில் உங்கள் வேண்டுதல் சம்மந்தமாவது ஏதாவது பாசிட்டிவான ஏதோ அதுக்கு இந்த பெருமாள் சம்மந்தப்பட்ட கடவுள் மூலமாக, பெருமாள் பெயரை கொண்டவர் சம்மந்தமாக, அந்த பெயரை கொண்ட விஷயம் பார்க்குறது, இந்த மாதிரி வெளி சம்மந்தமான விஷயங்களும் எதனா இருந்தால் அதையும் கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி, அந்த பெல் பட்டன் ஆல்ன்ற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி, அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப 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 ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.